நம்முடைய வழிபாட்டு முறைகள் அனைத்துமே இயற்கை பேரிடர்களிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டித்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆலயம் என்பது அமைக்கப்பட்டதே பொதுமக்களின் நலன் கருதித்தான். தமிழகத்தில் இருக்கிற மாதிரி மிகப்பெரிய கோவில்களை நாம் எங்குமே காண முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு மழை வெள்ளம் என்பது வருகிறது, ஒரு இயற்கை சீற்றம் என்பது வருகிறது எனும் பொழுது அந்த ஊரிலே இருக்கின்ற அனைவரும் ஆலயத்திலே சென்று தங்குவார்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாக ஒரு ஊரில் இயற்கை பேரிடர்கள் நிகழாமல் இருக்க என்ன மாதிரியான வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இதை மிக சிறந்த கேள்வியாகவே அடியேன் பார்க்கிறேன். ஆக்சுவலி சொல்லணும்னா, உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வழிபாட்டு முறைகள் அனைத்துமே இயற்கை பேரிடர்களிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டித்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆலயம் என்பது அமைக்கப்பட்டதே பொதுமக்களின் நலன் கருதித்தான். பொதுவான ஒரு விஷயங்களை நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். எப்படி பிரார்த்தனை என்பது அமையும் தெரியுமா? வான்முகில் வளாது பெய்க, மண்வளம் சுரக்க, மண்ணண்டம் கோன் ஓங்குக அப்படின்னு தான் சொல்லுவா. தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? வான்முகில் வளாது பெய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அழகா மழை பொழியணும், அந்த மழையானது குறிப்பிட்ட அளவோடு இருக்க வேண்டும் சொல்றா. அதைத்தான் எப்படி பிரார்த்தனை பண்ணுவா? பிரதி மாதம் மும்மாறி பொழிய வேண்டும் சொல்றா. மும்மாறி பொழிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதத்திற்கு 3 முறை மழை பொழிய வேண்டும். அதாவது 10 நாட்களுக்கு ஒரு முறை மழை பொழிய வேண்டும். ஒரேடியா மழை கொட்டினா அது இயற்கை பேரிடர் தானே. உடனே என்ன ஆகும்? வெள்ளம் வரும், பயிர் பச்சை எல்லாம் வெள்ளத்துல அழிஞ்சுதானே போகும். அந்த மாதிரி போகக்கூடாது அப்படிங்கிறத பிரார்த்தனையா வைக்கிறார். இப்படித்தான் ஆலயத்திலே எல்லோரும் ஒன்றாக இணைந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதைத்தான் நம்முடைய ஆகம விதிகளும் வலியுறுத்துகின்றன. ஆனா காலப்போக்குல என்ன ஆச்சுன்னு பார்த்தா, அவரவர்கள் தங்களுடைய நலன் வேண்டி தங்களுக்கான பிரார்த்தனையை மட்டுமே முன்வைத்து, என் பிள்ளை பரீட்சையில பாஸ் பண்ணணும், என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகணுங்கிற மாதிரி பிரார்த்தனையை தான் கோவிலுக்கு போகும்போது வைக்கிறோமே தவிர, யாராவது இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டு பிரார்த்தனையை மேற்கொள்கிறோமான்னு கேட்டா அங்கே கொஸ்டின் மார்க் தான் நிற்கிறது. இதைத்தான் நம்முடைய தர்மமானது வலியுறுத்துகிறது. ஒவ்வொரு கால பூஜையின் பொழுதும் அந்த அர்ச்சகர் மாத்திரம்தான் சொல்லிட்டு இருப்பார், சர்வே ஜனாஹா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று அவர் மட்டும்தான் அந்த ஸ்வஸ்தி வசனத்தை சொல்லிக் கொண்டிருப்பாரே தவிர அவர் என்ன சொல்றாருன்னு கூட நமக்கு புரியறது இல்லை. நாமளும் அந்த பிரார்த்தனையில் ஈடுபடுவதே இல்லை. இதை வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன்னு சொல்றேன். நம்முடைய வழிபாட்டு முறைகள் அனைத்துமே இயற்கை பேரிடர்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டித்தான். அதை முன்னிறுத்தித்தான் தமிழர்களுடைய பண்பாடு. தமிழர்கள் திருநாள் அப்படின்னு சொன்னால் இந்த பொங்கல் பண்டிகை தானே நினைவிற்கு வரும். அந்த பொங்கல் பண்டிகையிலே யாரை நாம் பிரதானமான கடவுளாக வைத்து பிரார்த்திக்கிறோம் சொல்லி பார்த்தோம்னா, அந்த சூரிய பகவானை. அந்த சூரியன் அவர் நல்லபடியா கரெக்டா நேரத்துக்கு உதிக்கணும். சூரியன் அவருடைய கடமையில கரெக்டா உதிச்சுட்டு தான் இருப்பார். ஆனால் எப்படி? அதிகமாக சுட்டெரிக்கவும் கூடாது. சரியான வெப்பம் அவரிடமிருந்து கிடைக்க வேண்டும். அந்த சூரிய ஒளியிலிருந்து தான் தாவரங்கள் சிறப்பாக வளரும். அதன் மூலமாகத்தான் பயிர் பச்சைகள் செழிப்பாக இருக்கும். நாம் அனைவரும் வயிறார உண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த சூரியனுக்கு நன்றி செலுத்துகின்ற விதமாகத்தான் பொங்கல் பண்டிகையை மேற்கொள்கிறோம். அதே போல் அடுத்த நாள் பார்த்தோம்னா, நமக்கு உறுதுணையாக உற்ற துணையாக இருக்கக்கூடிய அந்த காளைகளையும் அந்த பசுக்களையும் வைத்து வழிபடுகிறோம் அல்லவா? இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். உழவர் திருநாளாக அந்த நாளானது பார்க்கப்படுகிறது. இதுபோக தமிழர்களுடைய மிகச்சிறந்த திருவிழா எது தெரியுமா? அடுத்தபடியாக எல்லோரும் கூடி இணைந்து கொண்டாடக்கூடிய திருவிழா என்று இந்திர விழா என்பதை மேற்கொண்டார்கள். இந்த இந்திர விழா என்பதை எப்பொழுது மேற்கொள்வார்கள் சொல்லி பார்த்தோம்னா, அந்த சித்ரா பௌர்ணமி நாளன்று, சித்திரை மாதத்திலே வரக்கூடிய அந்த பௌர்ணமி நாளன்று இந்திர விழா என்ற பெயரில் இந்திரனுக்கு விழா எடுத்தார்கள். ஏனென்று சொன்னால் இந்திரனுடைய கண்ட்ரோல்ல தான் இந்த இயற்கையே இருக்கிறது என்று அவர்கள் நம்பினார்கள். அப்படி வருணனை அவர்தான் சரியான முறையிலே ஏவிவிட வேண்டும். வாயு பகவானையும் அவர்தான் சரியான முறையிலே இந்த நேரத்துல நீ போய் காத்தடிப்பான்னு சொல்லணும்.
அதை விட்டு வெறும் புயல் காத்தா அடிச்சு அந்த இயற்கை பேரிடரிலே நாம் மாட்டிக்கொள்ள கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த இந்திர விழாவினை எப்படி, அதுவும் எந்த இடத்திலே பார்த்தோம்னா நீர்நிலைகள் இருக்கின்ற இடத்திலே, அதுவும் குறிப்பாக கடற்கரை பகுதியிலே மிக சிறந்த அளவிலே மிக பெரிய விழாவாகவே கொண்டாடினார்கள். குறிப்பாக நம்ம இந்த இந்திர விழாங்கிற பற்றிய குறிப்பெல்லாம் பார்த்தோம்னா அந்த காவிரி பூம்பட்டினம் சொல்றா இல்லையா, அந்த பூம்புகாரை ஒட்டிய பகுதிகளிலே வெகு சிறப்பாக நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம வரலாற்றில் கூட பார்க்க முடியும். இப்படி இந்த இயற்கை சீற்றங்களிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தமிழர்களே இந்த உலகிற்கே வழிகாட்டி இருக்கிறார்கள். அதனால்தான் தமிழகத்துல பார்த்தோம்னா ஆலயங்கள்லாம் பிரம்மாண்டமாக இழுக்கப்பட்டது. தமிழகத்தில் இருக்கிற மாதிரி மிகப்பெரிய கோவில்களை நாம் எங்குமே காண முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு மழை வெள்ளம் என்பது வருகிறது, ஒரு இயற்கை சீற்றம் என்பது வருகிறது எனும் பொழுது அந்த ஊரிலே இருக்கின்ற அனைவரும் ஆலயத்திலே சென்று தங்குவார்கள். அனைவரும் தங்கி உணவருந்துகின்ற விதமாகத்தான், உணவருந்துவதோடு இல்லாமல் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் என்று அது அந்த 3 அத்தியாவசிய தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய இடமாகத்தான் ஆலயங்கள் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டது. எல்லோரும் அங்கேயே சமைச்சு சாப்பிட முடியும். அங்கேயே பார்த்தோம்னா ஆலயத்துக்குள்ள ஒரு பெரிய தொம்பைகள்லாம் வச்சு அந்த இடத்துல நெல்லை சேமிச்சு வச்சுட்டு இருப்பா. அவ்வளவு ஏன், ஒரு இயற்கை சுற்றத்தின் மூலமாக எல்லா பயிர்களும் அழிந்து விட்டன அப்படின்னு சொன்னா கூட விதை நெல்லுக்கு என்ன பண்ணுவேங்கிறதுக்காகத்தான் அந்த கோபுர கலசத்திலேயே விதை நெல்லை சேமித்து வைத்தார்கள். அந்த விமானம்னு சொல்லுவா, அஷ்டாதள விமானம் சொல்லுவா, ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு விதை நெல்லை சேமித்து வைத்தார்கள். நெல் மாத்திரமல்ல, நிறைய தானியங்களை சேமித்து வைத்தார்கள். அதிலிருந்து எடுத்து அந்த தானியங்களையே விதையாக விதைத்து அதிலிருந்து வரக்கூடிய விளைச்சலை உள்ளலாம் என்று நினைத்தார்கள். ஆக இதற்கென்று தனியாக சிறப்பு வழிபாடு என்று பிரித்து வைக்கவில்லை. நம்முடைய வழிபாட்டு முறைகள் அனைத்துமே, ஆலயங்களிலே சென்று நாம் வழிபடுகின்ற அந்த வழிபாட்டு முறைகள் அனைத்துமே நம்மை இயற்கை பேரிடரிலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.